எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது 5வது வாரம் டாபிக் பேர் ரேண்டம் வெக்டார். அதில் ஒரு லெக்சர் முடிச்சிட்டோம். அந்த லெக்சரில் டெஃபினிஷன் ஆஃப் ரேண்டம் வெக்டார், அப்புறம் அதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஜாயிண்ட் சிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக படிச்சிட்டோம். ஒரு சில எக்ஸாம்பிள் கூட, ஒரு சில எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறோம். ஸோ இதோட லெக்சர் 1 முடிச்சிருந்தோம். இப்போ லெக்சர் 2க்கு போகிறோம். இந்த லெக்சர் 2ல் நம்ம ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் படிக்க போகிறோம். இதுக்கும் நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் கொடுப்போம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம ரேண்டம் வேரியபிள் அது டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அது டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா, எல்லா ரேண்டம் வேரியபிளுமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா, அந்த ரேண்டம் வெக்டாருக்குள்ளே இருக்கிற எல்லா ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீகேப்பாக நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ரேண்டம் வெக்டார் என்னன்னு பார்த்தோம். அதாவது n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பேர் தான் ரேண்டம் வெக்டார். எல்லாமே அதே ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் ஆகிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதனுடைய சிடிஎஃப் எப்படி இருக்கும், சிடிஎஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிடிஎஃப்க்கும் நம்ம முதல்ல படித்த ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டிக்கும் என்ன கனெக்ஷன், அதை வச்சுக்கலாம். அப்புறம் அதனுடைய இம்பார்ட்டண்டான 4 ப்ராப்பர்ட்டி என்ன, அதெல்லாம் வேறு கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சிடிஎஃப் இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் சிடிஎஃப் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயிண்ட் சிடிஎஃப் இல்லைன்னா சிடிஎஃப் ஆஃப் ரேண்டம் வெக்டார் தெரிஞ்சதுன்னா எப்படி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம பார்த்தோம். இந்த எல்லாத்தையுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வேரியபிள் தான் நம்ம வச்சுக்கிறோம். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு ரேண்டம் வெக்டார்னு வச்சு பண்ணிவிட்டு அந்த கான்செப்டையே n டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது நான் 2 டைமென்ஷனுக்கு தான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறமா அதை ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண போகும்போது நம்ம n டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் இதையும் கூட 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் n டைமென்ஷன் எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ரேண்டம் வெக்டாரோட ரேண்டம் வேரியபிள்ஸ் டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் படிக்க போகிறோம். அதுதான் இந்த லெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிற கான்செப்ட் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எங்கே வரும்னா ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளோட கனெக்டடானது தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம 1க்கு மேற்பட்ட ரேண்டம் வேரியபிள்ஸை பார்க்குறதுனால இந்த ரேண்டம் வெக்டாருக்கு எல்லா ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கும்போது நம்ம இப்போ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற டெஃபினிஷன் லெட் எப்பவும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம n டைமென்ஷனலுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லெட் x1 x2 be a 2 டைமென்ஷனல் discrete type random vector. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். அதனால் சேர்த்து சொல்லும்போது டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வெக்டார். இதனுடைய சிடிஎஃப் கேபிட்டல் F ஆஃப் 2 வேரியபிள்ஸ் x1, x2. சஃபிக்ஸை எழுதாமல் விட்டாலும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். இது 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளோட சிடிஎஃப். இப்போ இதுக்கு எப்படி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது? ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி P ஆஃப் x1, x2. ஆனால் இங்கே 2 வேரியபிள். நம்ம முன்னாடி படிக்கும்போது Pன்னு எழுதி ஒரு வேரியபிள் மட்டும் போட்டோம். இப்போ 2 வேரியபிள். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் வர அந்த ப்ராபபிலிட்டி P ஆஃப் x1 takes the value small x1 and x2 takes the value x2. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இன் ஜாயிண்ட்.
ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா ரெண்டு ரேண்டம் வேரியபிள், ஒரு ரேண்டம் வேரியபிள் x1 x2ங்கிறது இன்னொரு ரேண்டம் வேரியபிள். இந்த x1 x2ங்கிறது வந்து என்ன வேணா இருக்கலாம், போத் x1 x2 belonging to R மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்படின்னா என்ன அர்த்தம்னா probability of collection of a smaller omega such that x1 of omega is equal to small x1, x2 of same omega is equal to small x2, the smaller omega belonging to bigger omega. நான் முன்னாடி கிளாஸில் வந்து இந்த இதை ஒமேகாவுக்கு பதில் டபிள்யூன்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா அது வந்து பிக்கர் ஒமேகா, இந்த டபிள்யூன்னு சொல்லக்கூடாது, ஸ்மாலர் ஒமேகா. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன சொல்ல வரோன்னா, சேம் ஒமேகாவில் x1ல் வேல்யூ வந்து ஸ்மால் x1 கொடுக்கணும், x2ங்கிற ரேண்டம் வேரியபிள் வழியாக x2 கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா ஸ்மாலர் ஒமேகாவையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1, x2. இதையுமே ஒரு ஈவெண்ட் மாதிரி கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஈவெண்ட்டாக கூட நீங்கள் திங்க் பண்ணலாம், ஈவெண்ட்டாக கூட ஒரு நினச்சிக்கலாம். ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் ஒமேகாங்கிறதுனால இது ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர், இந்த ஸ்மாலர் p ஆஃப் x1, x2, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் the joint probability mass function of the random vector x1, x2. இப்போ இது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால சிடிஎஃப்ஐ எப்படி எழுதலாம்னா x1, x2 ஸ்மால் x1, x2, இதை வந்து எப்படி எழுதலாம்னா டபுள் சம்மேஷன் p ஆஃப் x1, x2, இதை வந்து ஒரு வேரியபிளாகவே எழுதுகிறேன். x1, x2க்கு பதில் வேறு வேல்யூஸ் எழுதுகிறேன், t, s. இந்த ஃபஸ்ட்டு சம்மேஷன் வந்து t லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1. இந்த செகண்ட் சம்மேஷன் வந்து s இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2. ஸோ இந்த கண்டிஷனில் t லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1ம் s லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2லையும் நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் தான் சிடிஎஃப் அட் த பாயிண்ட் x1, x2. இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஒரு 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கு உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா x1, x2, இது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x1, x2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எங்கெல்லாம் the probability value greater than 0, p of the event greater than 0 வருதோ அங்கெல்லாம் ஒரு certain heights வரும் இந்த x1, x2 பிளேனில். அந்த heights தான் the probabilities. the joint probability நம்ம இதே மாதிரி தான் probability mass function of a discrete random variable விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு x1 versus probability of x1ல அந்த heights எல்லாம் probability mass function சொல்லுவோம். எங்கெல்லாம் ஜம்ப் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த ஹைட் வந்து ஜம்ப் வேல்யூஸு. ஸோ அதையெல்லாம் ஆட் பண்ணால் ஒன்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கு x1, x2 வந்து அந்த பிளேனில் எந்த பாயிண்ட்ஸில் அந்த ஹைட் எல்லாம் வருதோ அதெல்லாம் ப்ராபர்ட்டிஸ். ஸோ இதுவும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது? the joint probability mass function satisfies ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கோல்மோகரோவ் ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி படி இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 to 1 தான் ஃபார் ஆல் x1, x2 in the real life.
ரெண்டாவது பாயிண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் மாஸுங்கிறத ஒமேகாவில் இருக்கிற யூனிட் மாஸ் தான் இந்த டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிளில் கம்பைண்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனால் இதனுடைய டபுள் சம்மேஷன் ஓவர் x1 x2 p of x1 x2 இந்த வேல்யூ வந்து 1. The values வந்து always lies between 0 to 1. Double summation over x1 x2 summation அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து ஏன்னா இதெல்லாம் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தான். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 1 தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சின்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா இதை வச்சுட்டு உங்களால் ஒரு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க முடியும். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x1, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x1 எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா சம்மேஷன் ஓவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1, x2 சம்மேஷன் ஓவர் x2. இது பண்ணிங்கன்னா ஃபார் எவ்ரி x1 பிலாங்கிங் டு ரியல். இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x1. இதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x2ங்கிறது சம்மேஷன் ஓவர் x1 ஆஃப் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x2, x1 x2 in the real. இப்போ இதே கான்செப்டை ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் இப்படி எழுதிக்கலாம், x1 x2 நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். இதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xjth ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் சம்மேஷன் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி j - 1 வரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் j+1க்கு பண்ணிவிட்டு எதை ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n random variables. Joint probability mass function of n random variable இருந்து ஒரு n-1 summation பண்ணீங்கன்னா இந்த jth random variable ஓட probability mass function கிடைச்சிடும். இது வந்து marginal distribution of xj. வெறும் marginal மட்டும் இல்லை, இன்னொரு ஜாயிண்ட் கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குன்னா எல்லாமே டிஸ்க்ரீட் டைப்பு, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியுதுன்னா சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் xi, xj வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் n ரேண்டம் வேரியபிள்ஸ். ஆனால் எனக்கு வெறும் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் xi ஒரு பர்டிகுலர் xj வேணும்னா அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா xi, xj இந்த வேல்யூ வந்து xi, xj that is equal to நீங்கள் என்ன பண்ணணும்னா சம்மேஷன் பண்ணிகிட்டே போகணும். xi - 1 அதுக்கப்புறம் xi+1க்கு ஜம்ப் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு xj - 1க்கு பண்ணிவிட்டு xj+1க்கு ஜம்ப் பண்ணிக்கணும். அப்புறம் சம்மேஷன் xn வரைக்கும். அதாவது ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n ரேண்டம் வேரியபிள்ஸ்லேருந்து ஒரு ஃபியூவர் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 2, 3, 4 n-1 வரைக்கும் கூட கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்கிறது. திருப்பி திருப்பி நீங்கள் ஒவ்வொரு சம்மேஷனாக கூட்ட உங்களுக்கு ஒவ்வொரு டைமென்ஷன் குறைஞ்சிட்டே போகும். ஸோ ஒரு n டைமென்ஷன் வேரியபிளில் n-1 சம்மேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைமென்ஷன் வந்துடும். n-2 பண்ணிங்கன்னா 2 டைமென்ஷனல் வந்துடும். n-3 சம்மேஷன் பண்ணிங்கன்னா 3 டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்றை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்றுக்கு மேற்பட்டதை பண்ணிங்கன்னா ஜாயிண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எதுக்கு?
ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வெக்டாரோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னா tossing a unbiased coin 3 times. 3 வாட்டி நாணயத்தை சுண்டி விடுறோம். அந்த நாணயம் வந்து அன்பயாஸ்ட் நாணயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டும் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லும் சேம். ப்ராபபிலிட்டி 1ங்கிறதுனால ஹெட்டோட ப்ராபபிலிட்டி 1/2, டெய்லோட ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ அதான் அன்பயாஸ்ட் காயின். ஸோ அந்த காயினை 3 வாட்டி சுண்டி விட்ரும். இதுதான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒமேகா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஹெட்டுக்கு ஹெச், டெய்லுக்கு டீன்னு போட்டேன்னா ஹெட் ஹெட் ஹெட். அதே மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிடலாம். ஹெட் டெய்ல் டெய்ல் கமா டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் tail head 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 tail head tail head tail head head. இப்போ கடைசி பாசிபிலிட்டி வந்து டெய்ல் டெய்ல் டெய்ல். கூட்டி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஒவ்வொன்றுத்துக்கும் 2 பாசிபிலிட்டி. ஸோ 2^3 8 பாசிபிலிட்டிஸ். கரெக்ட். இப்போ நம்ம ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். ரேண்டம் வேரியபிள்னா ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்டைன்ட். இந்த ஒரே காயினை 3 வாட்டி டாஸ் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி ஹெட் வரும், அதுதான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எக்ஸ். இதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிளை டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 dimensional or 3 dimensional ரேண்டம் வெக்டர் கன்சிடர் பண்ணுறதுனால இன்னொரு ரேண்டம் வேரியபிளும் டிஃபைன் பண்ணணும். இன்னொரு ரேண்டம் வேரியபிள், அதாவது இன்னொரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் என்னன்னா டிஃபரன்ஸ் இன் அப்சல்யூட். அப்சல்யூட்னா உங்களுக்கு தெரியும், என்ன வேல்யூ வருதோ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் எடுத்துகிட்டு வெறும் பாசிட்டிவ் ஆகணும். அதுதான் அப்சல்யூட் ஆஃப் number of heads and number of tails. அதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்கணும். அதான் டிஃப்ரென்ஸ் இன் அப்சல்யூட்னு அர்த்தம். 2 ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இதுக்கு சிக்மா ஃபீல்டு வந்து லார்ஜஸ்ட் சிக்மா ஃபீல்டு எடுத்துக்கலாம். அதனால் இந்த 2 ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனும் ரேண்டம் வேரியபிள். இது 2 ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு டுகெதராக இதை வந்து 2 dimensional discrete type ரேண்டம் வெக்டார்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். அதனால் இதுக்கு பேர் வந்து 2 dimensional discrete type random vector. அப்போனா இதுக்கு நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதான் கொஸ்டின். வாட் இஸ் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்? ஃபைண்ட் the joint probability mass function of x comma y and find the joint probability mass function of x comma y and the marginal distributions of x and y. நீங்கள் மார்ஜினல் டைரெக்டாகவே கூட கண்டுபிடிச்சிடலாம். டைரெக்டாக வாட் இஸ் த சிடிஎஃப் ஆர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். நீங்கள் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்தும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்துக்கு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? என்ன பண்ணலான்னா, எப்போவுமே இந்த ரொம்ப குறைவான வேல்யூ இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்.
எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், காயின் வந்து 3 வாட்டி டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், இல்லைன்னா 3 வரலாம். ஒய்ங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் இன் அப்சல்யூட் வித் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ். அதனால் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா அதுவும் அப்சல்யூட்டுங்கிறதுனால 1 வரலாம், இல்லைன்னா 3 வரலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதெல்லாம் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது எக்ஸு, இது ஒய், இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஹைட். ஸோ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0, 1, 2, 3, ஒய் டேக்ஸ் த வேல்யூ 1 and 3. அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் greater than 0 வருதோ அதெல்லாம் ஹைட்ஸ். ஒரு சில வாட்டி இந்த பாசிபிலிட்டி வரலாம், ரெண்டு சேர்ந்தாப்பில் வர ப்ராபபிலிட்டி வந்து 0 கூட வரலாம். ஆனால் தனியாக ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 greater than 0 இருக்கலாம். ஆனால் சேர்ந்து இன்னொரு பாயிண்ட்டோடு இருக்கும்போது 0 இல்லாமல் போகும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ் கமா ஒய்ங்கிற பிளேனில் சேர்ந்தாப்பில் எந்தெந்த வேல்யூலாம் பாசிட்டிவாக வருதோ அதுதான் ஹைட்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம் இதை எப்படி கவனிக்கிறதுன்னா, ஒரு ஒரு டேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஒரு பாசிபிலிட்டிஸ், எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரும். இப்போது இந்த பாசிபிலிட்டி வந்து ஒரு ஹெட்டு வர பாசிபிலிட்டி மட்டும் எழுதுங்க. ஒரு ஹெட்டு வர பாசிபிலிட்டி மட்டும். பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸு, ஸோ அந்த வேல்யூ 1. ஸோ எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வந்து 1,1 இருந்துச்சுன்னா இந்த பாசிபிலிட்டிஸ், இந்த ஸ்மாலர் ஒமேகாஸ் வந்து HTT, THH, TTTH. இதே மாதிரி நீங்கள் அடுத்த பாயிண்ட்டை லிஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் த பாயிண்ட் வந்து 2,1ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 2, ஒய்க்கு வந்து 1. அப்படின்னா அதனுடைய பாசிபிலிட்டி வந்து 2 ஹெட்டு 1 டெய்ல். 2 ஹெட்டு 1 டெய்லு இந்த வர்ற பாசிபிலிட்டி எல்லாம் சேர்ந்து 2,1 நிற்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பாசிபிலிட்டியும் அப்படியே லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். இப்போ நான் இங்கே பாருங்கள், எக்ஸு 0, 1, 2, 3, ஒய் வந்து 1, 3. அதனால் 0,1, 1,1, 2,1, 3,1. அதே மாதிரி 0,3, 1,3, 2,3, 3,3. இப்போ எந்தெந்த இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, நான் கடைசி வேல்யூ மட்டும் கொடுக்குறேன். கடைசி வேல்யூ வந்து 0,3. 0,3னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 0, டிஃப்ரென்ஸ் வந்து 3 இன் அப்சல்யூட். அப்போனா என்ன பாசிபிலிட்டி? எல்லாமே டெய்ல். இதுக்கு முந்தின வேல்யூ கூட எழுதலாம், 3,3. நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 3, டிஃப்ரென்ஸும் 3. அது எப்போ வரும்? ஹெட்டு 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 தான் வரும். இந்த இன்பிட்வீன் இதெல்லாம் நான் விட்டுட்டேன், பாசிபிளே கிடையாது. இப்போ நீங்கள் எழுதுங்க 1,1. 1,1 வந்து 3 பாசிபிலிட்டி. ஒவ்வொரு பாசிபிலிட்டியோட ப்ராபபிலிட்டி வந்து 1/8. ஸோ 3ஓடதுன்னா 3 டைம்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா x0, y1 வந்து பாசிபிளே கிடையாது, எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி 0. 2,1. 2,1க்கு 3 பாசிபிலிட்டிஸ். ஒவ்வொரு பாசிபிலிட்டியோட ப்ராபபிலிட்டி வந்து 1/8. ஸோ அதனால் அதுவும் 3/8. 3,1. 3,1 எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அந்த ப்ராபபிலிட்டி எம்டி செட்டு, எம்டி செட்டோட ப்ராபபிலிட்டி 0. 0,3. 0,3 வந்து இந்த லாஸ்ட்டில் எழுதியிருக்குது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அதனால் ஒரு 1/8. 1,3. 1,3 வந்து கிடையாது, எம்டி செட்டு, அதனால் ப்ராபபிலிட்டி 0. அதே மாதிரி 2,3 அதுவும் எம்டி செட்டு, ப்ராபபிலிட்டி 0. 3,3 இந்த லாஸ்ட் பட்டுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுவும் ஒரு பாசிபிலிட்டி, 1/8. ஸோ இதுதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 1, 2, 3, 4 இந்த 4 பாயிண்டில் மட்டும் எக்ஸ் கமா ஒய் பிளேனில் இந்த 4 பாயிண்டில் மட்டும்தான் இந்த ப்ராபபிலிட்டி greater than 0. மீதி எல்லா இடத்துலையும்
ப்ராபபிலிட்டி 0. அதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்தே இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்தே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ரோ சம் காலம் சம் பண்ணிங்கன்னா அதுதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நான் ரோ சம் பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுறேன் 6/8. செகண்ட் ரோவில் இருக்க எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுறேன் 2/8. அதே மாதிரி காலத்தில் ஃபஸ்ட் காலத்தோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் 1/8. ரெண்டாவது காலம் 3/8. மூணாவது காலம் 3/8. நாலாவது காலம் 1/8. அப்படின்னா நான் அந்த காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், எல்லா பாசிபிள் ஒய்யையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதே மாதிரி இந்த ரோசமில் பண்ணும்போதெல்லாம் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லா பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸையும் ஆட் பண்ணுறேன். ஒய் ஈக்குவல் டு 1க்கு எல்லா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸும் ஆட் பண்ணால் 6/8. அதே மாதிரி ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணி ஒய் 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது 2/8. அதனால் இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் ஒய். இது வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். தனியாக ஒரு பாக்ஸ் கூட போட்டுக்கலாம். எப்படின்னா ஒரு எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3. அதனுடைய கரஸ்பாண்டிங் மாஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் எக்ஸ். அது வந்து 1/8, 3/8, 3/8, 1/8. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எழுதுனேன்னா ஒய் வந்து 1 அல்லனா 3. அதனால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து ஒய் ஈக்குவல் டு 1க்கு வந்து 6/8, 3க்கு வந்து 2/8. இது வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். ஜாயிண்ட்ல இருந்து உங்களால் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் மார்ஜினல் தனியாக கூட கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் இருந்து டைரெக்டாக நீங்கள் மார்ஜினலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஜாயிண்ட்லேருந்து கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு வந்து இதான் வழி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அதனுடைய ஒமேகா தெரிஞ்சு, அந்த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு, அந்த ரேண்டம் வேரியபிள் தெரிஞ்சுதுன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். எப்போன்னா 2 ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப்பாக இருக்கிற பட்சத்தில். இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அண்டு இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் சைடில் எழுதின பேர் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோ வேல்யூவோ இல்லை காலம் வேல்யூவோ அதை ஆட் பண்ணிங்கனாலும் 1 வரும். அதாவது உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணாலும் 1 வரும். இந்த ரோ சம் பண்ணதையும் காலம் சம் பண்ணதையும் திருப்பி சம் பண்ணிங்கனாலும் 1 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த ரோ சம் பண்ணது காலம் சம் பண்ண ஆன்சரும் அதுவுமே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அதை ஆட் பண்ணிங்கனாலும் 1 வரும். ரோ சம்ஸ் பண்ணதை ஆட் பண்ணாலும் 1 வரும். உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணாலும் 1 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஹோல் யூனிட் மாஸுங்கிறது ஒரு இதில் பார்த்தா எக்ஸ் ரேண்டம் வேரியபிளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒய் ரேண்டம் வேரியபிள்லையும் அதே யூனிட் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதே யூனிட் மாஸு எக்ஸ் அண்ட் ஒயில் டுகெதராகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதுதான் ஜாயிண்ட். அது பேர் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இந்த எடுத்துக்காட்டோட நம்ம இந்த லெக்சரை முடிச்சுக்கிறோம். அதாவது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 2-dimensional discrete type random variable நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டேன். அதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.